அப்படி இருந்த போதிலும் தெய்வீக திருச்சபை மாபெரும் மக்கள் சபை தேவர் சபை அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த மோட்டுப்படி தாய் கிராமத்திலே இப்படியோ கூடி இருப்பது மாபெரும் மக்கள் சபை. மக்கள் சபை அப்படி மக்கள் சபை முன்பாக நான் வந்திருக்கிறேன். யார் என்ன என்று தெரியுமா? எனக்கு தெரியுங்க. அப்படி இருந்தாலும் சொன்னாய் தந்தைமார்களுக்காக சொல்ல வேண்டும். பாண்டு மகாராஜாவுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தவர்கள் நாங்க 5 பேர்கள். அப்படி இருந்த போதிலும் நடுநாயகனாக விளங்கக்கூடிய நாங்களும் 5 பேர்கள். குந்தமா தேவிக்கோ 3 பேர்கள். என்னுடைய அண்ணன் தர்மராஜன், இன்னொரு மதுகொண்ட பீமச்சந்திரன் அண்ணன், நடுநாயகன். அப்படி இருந்தாலும் இந்த இளைய தாயாருக்கு 2 பிள்ளைகள், லகுடன் சகாதேவன். அதாவது என் பெரியப்பா பிள்ளைகளாகிய கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரோகராணிகள் 100 பேர். அப்படி இருந்த போதிலும் அவனோ நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பொறாமை கொண்டு எங்களோ வஞ்சகத்தால் ஒரு பொய்யோலை மெய்யோலை என்று எழுதி அனுப்பி சித்தப்பா நாங்களோ இந்த பொய்யோலை மெய்யோலை என்று நம்பி எங்களை இந்திராபதியை விட்டு அஸ்தினாபுரத்திற்கு சென்றோம். அழைத்து விட்டார். நாங்கள் அன்றைய நேரத்தில் என் அண்ணாவை தூதினால் பகடையாடி நாடு நகரம் ஆனைக்கனை உப்பு தட்டி வரவோடு அத்தனையும் எடுத்துக்கொண்டு எங்களை ஆரணி வனத்திற்கு ஓட்டிவிட்டான். அப்படி இருந்த போதிலும் நாங்களும் பெரியவர்கள் உரைத்தபடி 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு அந்நியவாசம் கழித்து வந்தால் உத்தரவிட்டார்கள். அப்படியாக நாங்கள் சென்ற வனமும் முதல் வனமும் சூரியவனம். அப்படி சூரியவனத்தில் அந்த வேளையிலே எங்களை பின்தொடர்ந்து அஸ்தினாபுரியில் இருக்கக்கூடிய 2000 பிராமணர்களும் எங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். நாங்களும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது தேவியாகிய அத்தனை பேருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல் வனத்திலே சூரிய தேவனை வேண்டி வணங்கினோம். அப்போது அவர் காட்சியளித்தார். என்ன செய்தார் தெரியுமா? அதாவது
அக்ஷய பாத்திரம் அதாவது பாஞ்சாலி நாளை எடுத்து ஸ்நானபானம் செய்துவிட்டு என்ன உணவு நினைக்கிறாங்களோ அது அப்படியே வருவேன் என்று எங்களை சூரிய தேவன் அன்று அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். அப்படி இருந்த போதிலும் இன்றோ நாங்கள் 10 வனம் 9 வனம் தாண்டி 10வது வனம் வந்து விட்டோம். அதாவது இந்த 10வது வனமும் பாலைவனம் என்று சொல்லக்கூடிய பாலைவனம் என்று சொல்லக்கூடிய ஈச்சங்காடு செங்கல் மேடு. அப்படி இருந்த போதிலும் நாங்கள் இன்று என் அண்ணா வரவழைத்திருக்கிறார். நாம் போய் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் பெயரோ விளக்கமாக சொல்கிறேன். ஒரே ஒரு ரவுண்டு மூலையில் இருக்கிறாங்க. மூலையில அதாவது குந்தி மகாராஜா என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள் நடுநாயகன். அதாவது எனக்கோ 11 பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டிபன் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்போதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருந்தாலும் இந்த காண்டிபம் வில்லானது எப்படி கைக்கு வந்தது என்று தெரியுமா? எப்படிங்க சொல்கிறேன். அதாவது அன்றைய காலத்திலே காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய 60,000 கதை தூரம் கொண்டது அந்த காண்டாவனம். அப்படி அந்த காண்டாவனத்தை நான் நீராய் எரித்தபடியால் அக்னி பகவான் மனமும் வந்து இந்த காண்டிபம் என்ற விலை சொல்ல கையில் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்நேரம் அண்ணன் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். இப்போதே அவரை சென்று சந்திக்கலாம். அண்ணனே பார்த்துட்டு மகாராஜா எங்க வீட்டுக்காரி அங்க எங்க போயிருக்கிற சாராயம் குடிக்கா வந்தா கணக்கு மட்டும் சொல்லிட்டு போயிரு. அதை நான் என் அண்ணனிடம் ஆகட்டும். மகாராஜா ஆகட்டும் ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா மகாராஜா ஒண்ணு கூட பொறுக்க முடியாது. மகாராஜா அழைத்த செய்தி இப்போதே சென்று அண்ணா அப்படி செல்லுங்கள்.
நான் உலகம் போற்றும் உத்தமரே வந்தனா உன் பாதத்துக்கு கோடி மலை வந்தனா வடிகால் நான் முழுசா சொல்லிட்டு போறேன். தக்காளி கூறு 10 கூறு 10 அவர் வந்தால் தக்க ஆலோசனை சொல்லுவார். நமக்கு ஆறுதல் சொல்லுவார். எதிர்காலத்தில் அடுத்து வாங்கணும்
ஐயா நீ சிரிக்காத அவனை பார்த்து சிரிப்பு வருது சென்ட்ரல் போட்டு பார்த்துக்கலாம் கை இறக்காதடா நீ இறக்கிறது போது என் கை பெல்ட் தான் பண்ண மாட்டேங்குது